தஞ்சாவூர் பக்கம் ஒரு சிற்றூருங்க. அங்கே யாதவ குலத்தை சேர்ந்த ஒரு தம்பதியர். அவங்களுக்கு மாடு மேய்க்கும் தொழில்தான் பிரதானமாக இருந்தது. இறைவனை வேண்டிக் கொண்டே இருந்தாங்க. நெடுங்காலமாக குழந்தை பிறக்காமல் இருந்தது. ஆனால் இறைவனை வேண்ட வேண்ட அற்புதமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தாருங்க. அவருக்கு காதணியாக ஒரு தொங்கட்டானை போட்டு அந்த அம்மா அவருக்கு அழகு பார்த்தார். அந்த தொங்கட்டான் பேர், அந்த காதணி பேர் குதம்பை. அந்த குதம்பையை போட்டு போட்டு அந்த அந்த குழந்தை நடந்து வரும்பொழுது அந்த காதில் இருக்கக்கூடிய காதணி அப்படி அசையும் இல்லைங்களா, அதை பார்த்து பார்த்து அந்த தாயார் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தா, அதை ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாளடைவில் அந்த குழந்தையோட பேரே குதம்பை, டே குதம்பை இங்கே வா, அப்படி அம்மா கூப்பிட்றேன் வா அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பித்தாங்க. நாளும் மேனியுமாக அழகாக வளர்ந்து கொண்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு பெரியவர் இங்கே வா அப்படின்னு சொல்கிறார். போய் நிற்கிறார். நீ சாதாரணமான பிறவி அல்ல, நீ ஒரு தெய்வ பிறவி. நீ அம்மா பிள்ளையாக பிறந்துட்டுருக்க, அம்மா செல்லமானு இருந்துட்டுருக்க. ஆனால் நீ முற்பிறவியில் காட்டில் உட்கார்ந்து கடுமையாக தவம் செய்யும் பொழுது புயல் மழை வேகமாக அடித்தது. அப்போ அந்த மரத்தடியில் உட்கார்ந்து நீ தவம் செய்த அந்த புயல் மழை காரணமாக அந்த மரம் உன் மீது விழுந்து நீ மரணமடைந்தாய். உன்னுடைய எதிர்பார்ப்பு கனவுகள் எதுவுமே நிறைவேறாமல் போயிடுச்சு. அதனால் இந்த பிறவியில் நீ கடுந்தவம் செய்து இறைவனுடைய திருப்பாதத்தை அடைவதற்காக தான் நீ பிறந்திருக்கிற. உனக்கு திருமணமெல்லாம் நடக்காது, அதெல்லாம் தடைபட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தயாராக இரு, உனக்கு அந்த எண்ணங்கள் வரும், நீ காட்டில் தவம் இருக்க போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, தவம்னா என்ன அப்படின்னு இந்த குதம்பைக்கு குழந்தை குதம்பை சிறுவனுக்கு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவர் போன திசையை நோக்கி இந்த குதம்பை சிறுவன் வணங்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. அம்மா வாவான்னு அழைச்சிட்டு போகிறார். காலம் நெருங்குது. அழகான பெண்களுடைய படங்கள் எல்லாம் அம்மா காமிக்கிறாங்க. இந்த பெண் பிடிக்குதா, அந்த பெண் பிடிக்குதான்னு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. எந்த பெண்ணும் பிடிக்கலன்னு இவர் அமைதியாக இருக்கிறார். அப்பா அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியல. ஒரு நாள் இரவு அப்படியே கிளம்புறாரு. வேகமாக நடக்கிறார். மனதை விட வேகமாக நடந்து போகிறார். கடுமையாக நடந்து ஒரு காட்டுக்குள்ளார் நுழைஞ்சிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அத்திமரம், மிகப்பெரிய அத்திமரம், அதில் ஒரு பொந்து இருக்குது. அதில் போய் ஏறி உட்கார்ந்து கடுமையாக தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். தாய் தந்தை நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே மறைந்திருந்த அந்த பொந்தில் மறைந்து கூப்பிடுறார். இறைவா வா, எனக்கு காட்சி கொடு, பரந்தாமா, கண்ணா, கிருஷ்ணா, நீ எங்கே இருக்கியோ வா, எனக்கு காட்சி கொடுங்கிறார். உடனே அசரீரியாக இறைவன் ஒழிக்கிறார். குதம்பை, உனக்கு இங்கே நிறைய கடமைகள் இருக்குது. விந்திய மலைப்பகுதியில் இருக்கிற அந்த யானைகளுக்கு மந்திரத்தை ஏற்கும் சக்தி இருக்கிறது. அதனால் உனக்கு வருண மந்திரத்தை நான் ஜெபிக்கிறேன். அந்த மந்திரத்தை நீ உச்சாடனம் செய்ய செய்ய அது அந்த யானைகளின் காதுகளில் போய் விழும். அந்த யானைகள் பிளிர பிளிர மழை பொழியும். அந்த மழை பொழிய பொழிய காடு நாடெல்லாமே செழிக்கும். அதெல்லாம் செழித்து முடிஞ்ச பிறகு அப்புறமா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி மறைந்து போகிறது. அதே மாதிரி வருண மந்திரமானது குதம்பைக்கு செபிக்கப்படுகிறது. குதம்பை அவர் கடைசியில் சித்தராக மாறிவிடுகிறார். குதம்பை சித்தரன் நம்ம நினச்சி வணங்கினோம்னாலே அந்த மழை எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். கடுமையாக தவம் இருந்து பிறகு இறைவனுடைய திருப்பாத கமலங்களிலே சென்று அடைகிறாருங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தர் நம்முடைய குதம்பை சித்தர். அவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையில் மயூரநாதர் கோவில் இருக்குது. அங்கே பிரகாரம் சுற்றி வரும்பொழுது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது. அந்த சன்னதிக்கு அருகில் இவருக்கு, அதாவது குதம்பை சித்தருக்கு தனிச்சன்னதி இருக்குதுங்க. ஆடி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவருடைய ஜெயந்தி திருநாள் சிறப்பு அபிஷேகம் என்னைக்குமே நடக்குங்க. வர்ற திங்கட்கிழமை ஆகஸ்ட் 12ஆம் தேதி கூட குதம்பை சித்தருடைய ஜெயந்தி நாள். அன்னைக்கு போனோம்னா அவருடைய சமாதியில் உட்கார்ந்து ஜபம் செய்தோம்னா நிச்சயமாக நம்ம மனசுக்குள்ளார எல்லா நன்மைகளும் வரும். நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே தீர்ந்து போகும். பாபங்கள் சாபங்களிலிருந்து நாம் விடுபட முடியும். பெற்றோர் மற்றோர் உற்றோரும் நாம் பந்தத்தில் கட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த கயிறு விடுபட்டு நம்மால் பரந்தாமனை நினைத்து பாதங்களையும் பணிந்து இறைவனுடைய திருப்பாதத்தையும் உணர முடியுங்க. அப்படி இருக்கிறதுனால வருண மந்திரம் ஸ்ரீ குதம்பை சித்தரை யார் நினைச்சு உச்சாடனம் செய்கிறாங்களோ உடனடியாக அங்கே மழை பொழியுங்க. அதான் வறட்சியே இருக்காது. அப்படிப்பட்ட அந்த வருண
மந்திரத்தை எல்லாம் கற்றுத் தெளிந்த ஸ்ரீ குதம்பை சித்தருடைய ஜீவசமாதி சென்று வணங்குவோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் யோகிகள், மகான்கள், மகரிஷிகள், சந்நியாசிகளின் திருவருளால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.